அந்த நாள் ரொம்ப சாதாரண நாளைப் போலத்தான் இருந்துச்சு. ஆபீஸ் முடிஞ்சு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். வானம் முழுக்க கருப்பு, மழை மெதுவா பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழை கூட என் மனசு மாதிரிதான் இருந்துச்சு. அமைதியா, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பாரம். அப்போதான் மொபைல் ரிங் ஆனது. நம்பர் பார்த்தேன். தெரிஞ்ச நம்பர் தான். ஆனா கால் பண்ண நேரம் தான் தப்பா இருந்துச்சு. கால் எடுத்தேன். ஹலோன்னு சொன்னேன். ஆனா ரிப்ளையா வந்தது வார்த்தை இல்ல, ஒரு அழுகை. அந்த அழுகை கேட்கும்போதுதான் புரிஞ்சது, வாழ்க்கை நம்ம கையில இல்லைன்னு. சரியா இருக்கியான்னு கேட்டேன். ஆனா அந்த கேள்விக்கு பதில் வரல. சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருந்துச்சு. சில நேரம் நம்ம ரொம்ப லவ் பண்ணும் ஆள் நம்ம முன்னாடி ஸ்ட்ராங்கா நடிச்சிட்டு தனியா இருக்கும்போதுதான் உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த நாள் தான் புரிஞ்சது, காதல் நான் ஹாப்பி மொமெண்ட்ஸ் மட்டும் இல்ல. காதல் நான் பயம். காதல் நான் பொறுப்பு. காதல் நான் ஒரு உயிர் மேல இன்னொரு உயிரை வச்சிருக்கிற பயம். போன் கட்டான அப்புறம் மழை ரொம்ப ஜாஸ்தியா பெஞ்சது. ரோடு முழுக்க தண்ணி. ஆனா என் கண்ணில் இருந்த தண்ணி மட்டும் யாருக்கும் தெரியல. அந்த 5 நிமிஷம் என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய லெசன் கொடுத்துச்சு. பிசின்னு சொல்லி கால் கட் பண்ணின நேரங்கள், அப்புறம் பேசலாம்னு சொல்லி தள்ளி போட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் ஞாபகம் பண்ணிச்சு. வாழ்க்கை ரொம்ப சின்னது, ஆனா நம்ம ஈகோ ரொம்ப பெருசு. அந்த ஈகோ தான் நிறைய உறவுகளை உடைக்குது. இப்போ கூட மழை பெய்யும் போது பஸ் ஸ்டாப்ல நிக்கும்போது அந்த போன் ரிங் சவுண்ட் கேட்டா மனசு கொஞ்சம் பயந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் கூட நம்ம எல்லாத்தையும் மாத்திடும். அதனாலதான் உங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தருக்காவது இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு கால் பண்ணுங்க, ஒரு மெசேஜ் அனுப்புங்க. சரியா இருக்கியா? இந்த ஒரு வார்த்தை சில பேரோட வாழ்க்கையையே காப்பாத்தும்.